வெல்கம் டு சாணக்கியன் டிவி. இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவர இருக்க மிஸ்டர் லோக்கல் படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லணுன்னா, அவன் ஒரு ஆங்கராக விஜய் டிவியில் அறிமுகமாகி ஷோ நடத்துகிறேன்ற பேரில் எப்போ பார்த்தாலும் மக்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். அது மட்டும் பத்தாதுன்னு இப்போ என்னடானா மெரினா படத்தில் அவனை ஹீரோவை அறிமுகமாக்கி படத்தையே கேவலப்படுத்திட்டாங்க. படம் நடித்ததுலேருந்து இப்போ என்னடானா விஜய் டிவியும் மதிக்காமல் அவன் பாட்டுக்க திமிராக சுற்றுறான். அதோடு விடாமல் பல முக்கியமான கெட்டப்பில் நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக ரெமோன்னு ஒரு படத்தில் லேடி கெட்டப் போட்டு அதில் நர்ஸாக வேற நடிச்சிட்டான். அந்த படத்தை பார்த்தவங்க ஸ்கூல் ஃபேன்ஸு படம் ஆஹா ஓஹோன்னு அடித்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை, கதையும் இல்லை, மேட்ரும் இல்லை. சொல்லப்போனால் படமே வேஸ்ட் தான். அந்த படத்தை பார்த்த மக்கள் இனிமேல் அவன் படத்தை தியேட்டரில் பார்த்துடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலை விரித்து ஜிங்குன்னு ஆடிச்சான். அதுபோல் சிவகார்த்திகேயன் நயன்தாராவோட அதுவும் இல்லாமல் பல பிரபலத்தோட மிஸ்டர் லோக்கல் படம் வெளியாக போகுதுன்னு அதிர்ச்சி தகவல் கொடுத்தாங்க. அவனுக்கு சுத்தமாக நடிக்கவே தெரியாது. இதில் அவனுக்கு ஜோடியாக நயன்தாரா வேற போட்டிருக்காங்க. இந்த படத்துலையும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்ல. மிஸ்டர் லோக்கலை லோக்கல் ஆளுங்க கூட பார்க்க போகிறதில்ல. டேய், முதல்லாம் படத்தை பார்த்துட்டே ரிவ்யூ கொடுப்பேன். இப்போ படமே பார்க்கல, அதுக்குள்ள அளவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? படம் ரிலீஸ் ஆனாலும் இதை தாண்டா சொல்ல போகிறேன். இப்போவே ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வைப்போம், அப்போ தான் கட்டிங் கரெக்டாக உழைக்கும். உங்கள் காட்டில் மழை தான்டா. ஏன் கோயிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோயிந்தா? ஆமா கோயிந்தா. சார், உங்கள் ரிவ்யூ ரொம்ப சூப்பர் சார். உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் சார். அப்படியாப்பா, என்ன விஷயம்? சார், உங்களுக்கு கைமாறு எதனா செஞ்சே ஆகணும் சார். நம்ம வாழ்க்கை எங்கேயோ போகுது. நம்மளுக்கு இவ்வளோ ஃபேன்ஸா? செத்தாண்டா சேகரு. ஆமா, யாரு ஃபேன் பண்ணி? சார், ரூம்ல போய் பேசிக்கலாம் வாங்க சார். கர்ரா கர்ரா. என்னப்பா மரியாதைலாம் குறையுது? மரியாதை இருக்கிறது உட்கார்ற. ஏய், உட்கார சொன்னா மேலே உட்கார, கீழே உட்கார. சரணா ரிவ்யூ கொடுக்குற ரிவ்யூ நாய. பேட்டையும் வாங்கியாச்சு. ஐயோ அம்மா, விஸ்வாசமும் வாங்கியாச்சு. நீங்க யாருடா? நாங்க தான் லோக்கல் பாய்ஸ். சினிமாவை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? ஓசில யாருன்னா கூட்டு போனா போய் பாப்பனா? ஓசில சினிமா பாக்குறதுக்கு ராக்கியா நீ? ஏய், உனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க தெரியுமாடா? ஷார்ட் ஃபிலிமா? அப்படின்னா மச்சான், இதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லடா. அடிக்க அவன் எவ்வளோ பணத்தை போட்டு கஷ்டப்பட்டு படம் எடுத்துனுக்குறான். நடுவில் சீனை போட பாக்குறியா? ஏய், அடிக்க எல்லா பட்டு கலாச்ச கட்டிங் போட்டிருக்கிய நீ. கட்டிங். ஐயோ அம்மா, மச்சான் இரா 2 ஊமை குத்திக்கிறேன்டா. வாழ்க்கையில் நிம்மதி. இவ்வளோ நாள் படத்தை பார்த்து அரையும் குறையுமா ரிவ்யூ கொடுத்து கட்டிங் போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற படத்துக்கே ரிவ்யூ கொடுத்து கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டியா? இப்போ நீ என்ன பண்ற? மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு உண்மையான ரிவ்யூ போய் சொல்ற. எவ்வளோ இருக்குப்போ? என்னது தொங்கனா கொடுக்கா? படம் பார்க்காமே கலாய்க்க தெரியுது இல்லை உனக்கு? நல்லது சொன்ன நோவுதா? நீ நல்லது ஒன்று சொல்ல வேணாம், உள்ளது போய் சொல்லு போ. உள்ளது தானப்பா, நல்லது தான் சொல்லிடுறேன். வெல்கம் டு சாணக்கியன் டிவி. சிவகார்த்திகேயன் நயன்தாரா போல அற்புதமான ஜோடியை பார்க்கவே முடியாது. இந்த படம் கண்டிப்பா பிளாக் போஸ்டர் படமா மாறும். அவர் ஆங்கரா இருக்கப்பயே மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்ச அசூரன் இவர். பல ஹிட் படங்களில் நடித்து இன்னும் மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார். மிஸ்டர் லோக்கல் படம் இதுவரை யாரும் காணாத புதிய கதையை கொண்ட சூப்பர் டூப்பர் படமாகும். நன்றி, வணக்கம். கோவிந்தா, வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம்டா. கொடுத்த சுருக்கு கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு போல.
சரி சரி வா போலாம்.